உலகெங்கிலும் உள்ள கம்பன் காதலர்களையும் தமிழ் ஆர்வலர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். காரைக்குடியில் கம்பன் கழகத்தை தோற்றுவித்து கம்பன் புகழ்பாடி கன்னித்தமிழ் வளர்த்த பெரியவர் சா கணேசனார், கம்பன் அடிப்பொடி சா கணேசனார் அவர்களை போற்றி வணங்குகிறேன். தொடர்ந்து விட்டுவிடாது கம்பன் புகழ் பரப்புவதையே தன் வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டுள்ள அண்ணன் பழனியப்பன் அவர்களையும் அவர்களோடு கூட இருக்கிற பேராசிரியர் மு பழனியப்பன், பேராசிரியர் சிதம்பரம், பேராசிரியர் செந்தமிழ்பாவை அனைவரையும் வணங்குகிறேன். பாலகாண்டத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு உண்டாட்டு படம். சோ முருகப்பா அவர்கள் சொன்னாங்க, கம்பன் கல்லூரு கம்பன் கடல் திளைத்து, கல்லூரு கம்பன் கடல் திளைத்து. இங்கே கதை போக்கில் இந்த படலத்தில் ஒன்றும் இல்லை. அதாவது சீதாராம கல்யாணத்திற்காக எல்லாரும் மிதிலை நோக்கி செல்றாங்க. அப்ப சந்திரசைல மலை வருது. அதுக்கப்புறம் அந்த மலைக்கு பதில் ஒரு சோலையில பூக்கொய்து மைந்தரும் மகளிரும் பூக்கொய்து விளையாடுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த சோலையிலே அழகழகான நீர்நிலைகள், அந்த நீர்நிலையிலே நீர் விளையாடி மகிழ்கிறார்கள். அதற்கு அடுத்த படலம்தான் உண்டாட்டு படலம். இந்த உண்டாட்டு படலத்தில் முதல் படலத்தில் சூரியன் மறைகிறாரு. அதை மிக அழகா கம்பன் வர்ணிக்கிறான். மானின் நோக்கியர் மைந்தரோடு ஆடிய ஆன நீர் விளையாடலை நோக்கினான். மானின் நோக்கியர் மைந்தரோடு ஆடியான நீர் விளையாடல சூரியன் பார்த்தானா. பார்க்கவும் அவனுக்கு தானும் விளையாடணும்னு எண்ணம் வந்துருச்சான். அதனால கடலில் மூழ்கினானா. தானும் அன்னது காதலித்தான மீன வேலையின் வெய்யவன் எய்தினான். அவன் எய்தவும் அடுத்தது யார் வருவா? இந்த தோற்ற மன்னவர்கள். முதல் நாள் தோற்று போனானா. யாரு? சந்திரன். சந்திரன் இந்த மாதர் முகத்தை ஒவ்வ மாட்டான் அப்படின்னு தோற்று போயிட்டான். தோற்ற மன்னவர் மறுபடியும் தோன்றுவாங்கல்ல, மற்றபடி ஆளை சேர்த்துக்கிட்டு வந்து அடுத்த நாள் வர்றாங்கல்ல. இப்ப சூதுல தோத்தவங்க என்ன பண்றாங்க? மறுபடியும் தோன்றுறாங்க. அந்த இடத்துல வந்து விட்டத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டத்தை பிடிக்கணும்னு வர்றாங்க. அது மாதிரி தோற்றவர் தோன்றது போது மாதர் முகங்களோடு எங்கனும் தோற்ற சந்திரன் மீளவும் தோன்றினான். சந்திரன் வந்தாச்சு. வந்தா அப்படியே அந்த நிலவு வழியில ஆறெல்லாம் வெண்மையாயிருச்சான். கருங்கடல் இருக்குல்ல, அது பார்க்கடல் ஆயிருச்சான். ஏன்? அந்த வெண்மை, அந்த சந்திரனுடைய வெண்மையால குன்றெல்லாம் கைலை, குன்றுகளெல்லாம் கைலை மலை மாதிரி. கைலை மலை அங்க பனி படர்ந்து வெண்மையா இருக்கும். அப்ப ஆறெல்லாம் வெண்மையாயிருச்சான், கருங்கடல் வெண்மையாயிருச்சான். இந்த குன்றெல்லாம் கைலை மலையை ஒத்தனவாம். அந்த மாதிரி எங்கும் அந்த சந்திரனுடைய குளிர்ந்த தருணங்கள் அப்படியே கதிர்கள் பொழிகின்றன. அது என்ன ஆகுது? கலந்தவர்க்கு இனியது ஓர் கள்ளுமாய், சேர்ந்திருந்தவர்களுக்கு இனிய ஓர் கள்ளுமாய். கள்ளு என்ன பண்ணும்? குடிக்க அந்த உணர்வுகளை தூண்டும். அதே மாதிரி காதலும் துய்க்க உணர்வுகளை தூண்டுறதுனால கலந்தவர்க்கு இனியது ஓர் கள்ளுமாய். சரி, பிரிந்து உலர்ந்தவர்க்கு உயிர் சுடு விடமுமாய். பிரிஞ்சவங்களுக்கு அது எப்படி இருந்துச்சா? உயிரை சுடுற விஷம் மாதிரி இருந்ததா. உடன் புலந்தவர்க்கு உதவி செய் புதிய தூதுமாய்.
கலந்தவர்க்கு கள்ளா இருந்துச்சு, பிரிந்தவர்க்கு விஷமா இருந்துச்சு, ஊடுனவுகளை கூட்டி வைக்கிற ஒரு தூதா இருந்துச்சா. ஒரே அகிரணை பொருள் என்னென்னலாம் இருக்கு, அவங்க மனசுக்கு தகுந்தபடி அது இருக்குங்கிறத அழகான வர்ணனை இது. மலர்ந்தது எனலா மதனன் வேண்டவே. அங்க அந்த கனிகளை சாப்பிடுறாங்க மாந்தரும் மைந்தரும் மகளிரும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன நிகழும்? கள்ள உண்கிறாங்க. அது அன்றைக்கு இருந்தது. தேனுடை மலரிடை தேன் பெய்தது என்னவே. தேனுடை மலரிடை இங்க மைந்தர் குடிச்சத சொல்லல, கள் உண்டது இங்க காமிக்கிறது பூரா மகளிரும் உண்டனர் அப்படிங்கிறதா வருது. தேனுடை மலரிடை தேன் பெய்தது என்னவே அதை குடிக்கிறாங்க. அந்த கள்ளு என்ன பண்ணுச்சு? அவங்க கண் சிவந்ததான். அப்புறம் அவங்க அந்த மகளிருடைய கைகளே சிவப்பு. அதனால அந்த தங்க கிண்ணம் இருக்குல்ல, வள்ளம், அதுவும் சிவந்ததான். இந்த கள் அமிழ்தன அவங்களுக்கு பொழிந்தது அப்படிங்கிற. அடுத்தது, தாமமும் நாணமும் ததைந்த தன்னகில் தூமமும் உன் குழலியர் உண்ட தூணரை. அந்த அந்த நரவு யாரு உண்டது? அவங்க என்ன போட்டிருக்காங்க? தாமமும் மலர் மாலை, நாணமும் புணுகு, அகில் உண்ட குழல், இதெல்லாம் இருக்கிற அவங்க உண்ட நரனை ஓம வெங்குழி உகு நெய்யின் உள் உரை காம வெங்கலனினை கனற்றி காட்டித்தே. இந்த ஓமக்குழியில நீர் ஊத்து நெருப்பு மாதிரி இருக்கு. அதுல நெய்ய ஊத்துனா என்ன ஆகும்? காமம் கனன்றது, அது ஓங்கி எரிய. அந்த கனல் மாதிரி இந்த காமம் ஓங்கிற்று. ரொம்ப அழகான வர்ணனை. ஓம வெங்குழி உகு நெய்யின் உள் உரை காம கனலினை உள் உரை காம வெங்கனலினை கனற்றி காட்டிற்றே. அப்படி கனற்றி காமிக்கிற போது அந்த மகளிருடைய நிலை எப்படி இருந்தது? ஒருத்தி என்ன பண்ணாளா, நிழலுக்கு, தன்னுடைய நிழல் இருக்குல்ல, அத தோழி நீ சாப்பிடு அப்படின்னா அதுக்கு ஊட்டி விட்டாளாம் நிழலுக்கு. இன்னொருத்தி என்ன விட்டாளா, மதுக்குடத்துல அந்த நிலா தெரியுது, அந்த நிலாவை பார்த்துட்டு யாருக்கோ பயந்து இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டியா, அதாவது அரவுக்கு பயந்து இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டியா, அது பாம்பு வந்து கவ்விரும்னு நீ நிலவே இங்க ஒளிஞ்சுக்கிட்டியா, நான் காப்பாத்துறேன் அப்படின்னாலும். அப்ப அந்த குடித்த நிலையில கோசல நாட்டு மக்கள் அபயம்னு வந்தவங்களுக்கு அபயம் நல்வாகங்களை இதுங்கிறத இந்த பாடல் சொல்லுது. ஒருத்தி என்ன பண்ணாளா, வாய் அவளுக்கு கமலம் மாதிரி இருந்ததா, தாமரை மாதிரி. வாய திறந்து இந்த கள்ள குடிச்சிட்டா இந்த இது இருக்குல்ல, இந்த வண்டுகள், அது வாய்க்குள்ள போயிருமோன்னு அஞ்சினாளா. அதனால என்ன பண்ணாளா, குவளை மலருடைய தண்டு இருக்குல்ல, அதை எடுத்து இந்த காலத்து ஸ்ட்ரா மாதிரி போட்டு அந்த மதுக்குடத்துல குடிச்சாளாம். வாய் கமலம் திறந்தால் வண்டு உள்ளே போய்விடும் அப்படிங்கிறதுனால ஊன்றிய கழுநீர் நாளத்தாடினாள் ஒருத்தி உண்டாள். ஊன்றிய கழுநீர் நாளத்தாடினாள் ஒருத்தி உண்டாள். ஒருத்தி என்ன பண்ணாளா, மலர் மாலையை எடுத்து அல்குள் சூழ்ந்தாளாம், இடுப்புல கட்டிக்கிட்டாளாம். இன்னொருத்தி என்ன பண்ணாரா, பொன்னரி மாலை கொண்டு புரிகுழல் புனையல் உற்றாள். புரி குழல் புனையல் உற்றாள். ஒருத்தி இடுப்புல மலர் மாலையை போட்டுக்கிட்டா, கழுத்துல போட வேண்டியது. இன்னொருத்தி கழுத்துல போட வேண்டியத குழலுல முடிச்சுக்கிட்டாலாம். அந்த கள் என்னென்னலாம் செய்யுது, அது இது
வள்ளுவன் சொல்லுவன், கல் உண்டவனை திருத்தோணும்னு நினைச்சா அது தீயில மூழ்கினவுகளை எரிய கொண்டு, அதாவது தீப்பந்தத்தை வச்சு தேடுனது மாதிரி. அதாவது குளிச்சு ஒருத்த மூழ்கிக்கிட்டு இருக்கேன் தண்ணிக்குள்ள, அவனை இருட்டுனா தீப்பந்தத்தை வச்சு தேடலாம், இவரு அந்த முழுகினவனை தீப்பந்தத்தை வச்சு தேட முடியுமா தண்ணிக்குள்ள முழுகினதை வச்சு? அப்ப அது நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சாரு. இருந்தாலும் அவர் இன்னொன்னையும் சொன்னாரு, அதாவது குடிச்சவன் வேட்டி விலக கிடக்கான்ல, அதை பார்த்தவன், அந்த காட்சியை பார்த்தவன் எவனாவது குடிப்பானான்னு அடுத்த பாடல்ல கேட்டார். அது மாதிரி இங்கே நிகழ்வுறத பார்த்தா கழுத்துக்கு போட வேண்டிய மாலையை எடுத்து இடுப்புல சூடிக்கிட்டாலாம், அதாவது மலர் மாலையை எடுத்து இடுப்புல சூடிக்கிட்டா, கழுத்துல போட வேண்டிய அணியை எடுத்து தலையில வச்சுக்கிட்டா. அப்ப ஒரு பரிகாசங்கள் வரும். இந்த இவரு கம்பன் என்ன சொல்றான், கள்ளும் காதலரும் ஒன்னா. ஏன்னா கள்ளும் கணவரும் ஒன்னா. ஏன்னா ரெண்டு பேரும் என்னத்தை நிகழ்த்துற செயலால நிகழ்கிற செயல்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கின்றன. வாய் வெளுத்துருச்சு, இளவு இதழ் துவர் விட, பனிமொழி வாயில எயிறுல வர்ற நீர் அமிழ்தம்னார். பாலொடு தேனொடு பால் கலந்தற்றே பனிமொழி வாய் எயில் ஊறு நீர் அப்படின்னு சொன்னது மாதிரி இங்க கேட்கிறாரு, எயிறு தேனுக கச்சொடு கலையும் மூட்டு அற ஆடைகளெல்லாம் இந்த கள் குடிச்சதாலையும் சரி கணவருடைய செயலாலையும் சரி நிகழ்கின்றன. அலைகுழல் சோர்தர கொண்டையெல்லாம் கூந்தல் விரிஞ்சிருது. அசதி ஆடலால் கலவிசை கணவரும் கள்ளும் ஒத்ததே. கலவிசை கணவரும் கள்ளும் ஒத்ததே அப்படின்னாங்க. ஒருத்தி என்ன பண்ணாளா, கொழுனர் பேரலாம் உரை செய்யும் கிள்ளையை உவந்து புள்ளினாள். இந்த கணவருடைய பேரை ஒரு கிளி சொன்னிச்சான். சொல்லவும் இவ உடனே அதை கட்டி பிடிச்சுக்கிட்டாளாம். ஒருத்தி என்ன பண்றா, யோசிக்கிறா. அவன் வல்லைய வந்தா என்னென்னலாம் நான் செய்வேன், என்ன செய்வேன், தோடு அவிழ் கூந்தலால் ஒருத்தி தோன்றலோடு ஊடுகேனோ, உயிர் உருகு நோய் கெட கூடுகேனோ, உயிர் உருகு நோய் கெட கூடுகேனோ, அவன் குணங்கள் வீணையில் பாடுகேனோ என பலவும் பண்ணுவாள். ஒருத்தி என்ன பண்றா, அதாவது அவன் வந்துட்டான்னா நான் என்ன பண்ணுவேன், ஒன்னு ஊடுவானா அல்லது கூடுவனா அல்லது வீணையில் அவனை பற்றி பாடுவனா அப்படின்னாளா என பலவும் பண்ணுவாள். புலப்பன்கொல் புல்லுவன் கொல்லோ கலப்பன்கொல். அதாவது இந்த உண்டாட்டு படலத்துல மொத்தம் 67 பாடல். அப்ப 268 அடி. திருக்குறள்ல இன்பத்து பால் 250 அடி. இந்த திருக்குறள் என்ற இலக்கணத்துக்கு கம்பன் இங்கே இலக்கியம் வரைகிறான். ஊடுவனோ கூடுவனோ என்று. அதே மாதிரி ஒருத்தி தூது அனுப்பிச்சா. கணவன் வந்துட்டான். வந்தா கதவை அடைச்சுக்கிட்டாளாம். ஏன் தூது விட்டாதான் வருவீங்களோ அப்படின்னா, இங்கே இல்லை தவறவர்க்காயினும் உடுகங்கிறது தான். தன்மனம் உன்சல மதிமுகம் கதுமென வணங்கினாளாம். மனம் முன்னாடி போயிடுச்சு. இந்த திங்கள் போன்ற முகம் இருக்குல்ல, அதை வச்சு வணங்கினாலாம். அது புதுமை ஆதலின் அவருக்கு அச்சம் பூத்ததே. இவன் முன்னாடி எல்லாம் இப்படி வணங்கினதில்லை.
இப்ப என்னமோ வணங்குறாளே, என்னமோ அவ மனசுல சண்டை போட போறா அப்படிங்கிற ஒரு அச்சம் இவன் மனசுல வந்துச்சான். ஒருத்த என்ன பண்ணானா, அவ ஊடல்ல தன்னுடைய மார்புல காலால ஒருவேளை உதைச்சா தன்னுடைய மலர் மாலையில இருக்க ஏதாவது இருந்து அவ காலை குத்திருமோன்னு சொல்லிட்டு அந்த மாலையோட அந்த நெஞ்சத்தை கைய வச்சு மறைச்சுக்கிட்டானாம். இவ சொன்னாளா அவனுடைய எண்ணம் இவ காலில் புண்ணாக கூடாது. இது திருவிளையாடற் புராணத்துல மீனாட்சியுடைய காலில் ஒரு புண்ணை இருந்துச்சான். அது என்னன்னு சொல்றாங்க, சொக்கநாதர் பணிஞ்ச போது அவருடைய கிரீடா குத்தி புண்ணாயிருச்சுங்கிறாங்க. இது அன்றைக்கு இலக்கிய மரபு, காதல்ல எல்லாம் நிகழ்கிறது. இவன் என்ன நினைச்சா, அவ ஒருவேளை உதைச்சா அவ காலு புண்ணாயிருமேனு அதை நெஞ்சத்தை மறைச்சுக்கிட்டானா. இவன் என்ன சண்டை போட்டா, உன் மனசுக்குள்ள யாராவது இருக்காங்க அது தெரிஞ்சு போயிரும் அப்படிங்கிறதுக்காக மறைக்கிறியாரு சண்டை போட்டானா. முன்பை விட கடுமையாக ஓடினானா. இப்படியெல்லாம் அந்த கள் குடித்து அது என்ன நடக்குது, கலவி புலன் அதாவது ஊடல் அனைத்தையும் வரிசையா சொல்லிட்டு வர்றாங்க. மாதர்கள் அணிஞ்சிருக்க அணி சத்தம் போடுதான். அதனால அத களைஞ்சாங்களாம். கணவரும் களையிறாரு. களையிற போது அரைபறை என்னார் கயவர் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. எங்கேயாவது ஒரு ரகசியமான செயல் நடக்கிற போது இந்த அரைபறை என்னாரை கூட வச்சுக்க முடியுமா? அதனால மேகலையையும் அணிகலன்களையும் கலைந்தார்கள் அப்படின்னு இயல்பாக கூடல்ல நிகழ்கிறதுக்கு காரணங்கள் காட்டுறாரு. புறத்துள ஆடையை அணிகளை துறந்தது போல அகத்தில் இருந்த நானும் நீத்தாளாம். ஒன்னொன்னு தன்னையே துறக்கும் தன்மை காமத்து தங்கிற்றேனார். தன்னையே துறக்கும் தன்மை காமத்து தங்கிற்றே. காம கணிச்சு உடைக்கும் நாணுத்தாள். எல்லாத்தையும் அவ துறக்கிறா அப்படின்னு அழகழகாக எழுதுறாங்க. ஒருத்தனை என்ன பண்ணாங்களா, கருத்து ஒரு தன்மையது, உயிரும் ஒரு தன்மையது. சரி, எதுக்கு இந்த ரெண்டு உடல்? அதனால ரெண்டு பேரும் ஒன்றாக்கலாம். ஒருத்தையும் ஒருத்தனும் உடம்பும் ஒன்று என பொருந்து வராமென புல்லினர் அதோ. ஒருத்தி என்ன பண்ணாளா, இந்த கூடல் நிகழ்கிற போது முதுக தடவுனாளாம். ஏன்னா வேளத்து கொம்பு போன்ற அவருடைய தனங்கள் அவனுடைய மார்பை தொலைச்சு வெளியில வந்திருக்குமோ அப்படின்னு ஐயத்தினால தடவுனாளாம். இயல்பாக ஒரு முதுக தடவுறத ஏற்றி சொல்கிறார்கள். மங்கையர் இளநலம் மைந்தர் உண்ணவே விட்டிலர் கங்குலின் விடிவு கண்டிலர் ஒட்டிய உடல் பிரிப்பு உணர்கிலாமையால் நீடுக மன்னோ இரான்னு சொன்னது மாதிரி இவங்க அங்கே புள்ளி கிடந்தார்கள். இதெல்லாம் அழகழகாக இந்த உண்டாட்டு படலம் கூறுகிறது. சரி, இதுல ஜெயிச்சது யாரு? உயிரும் ஒன்றே உணர்வும் ஒன்றே என்ற போது யாவர் வெல்வார்னு கேட்டார். அதாவது உடல் மாத்திரம் இல்ல, உயிரும் ஒன்று, உணர்வாற்றல் ஒன்று, ரெண்டு ஒத்தது. அப்ப யாரு ஜெயிப்பாங்க? உயிரும் ஒன்றே உணர்வும் ஒன்றே என்ற போது யாவர் வெல்வார். ஒரு சேர்க்கை போரிலே ஒருவருக்கு ஒருவர் தோளார்.
ஒருத்தருக்கு ஒருத்தர் தோத்து போக மாட்டாங்க. ஒத்தனர் உயிரும் ஒன்றே இருவரது உணர்வும் ஒன்றே என்ற போது யாவர் வெல்வார்னு கேட்கிறார். உயிர் ஒண்ணு, உணர்வு ஒண்ணு. அப்ப அங்க தோக்குறவது யாரும் இல்லை. எது ஜெயிச்சுச்சா? மனத்துறை காதலே வாகை சூடியது. எது ஜெயிச்சிச்சு? மனத்துறை காதலே வாகை கொண்டதே. உடலில் தொற்றவர் வென்றார், அது மன்னும் கூடலில் காணப்படும். மனத்துறை காதலே வாகை கொண்டதே. இவ்வாறு இந்த உண்டாட்டுப்படலம் முழுவதும் வள்ளுவத்தினுடைய இலக்கணத்துக்கு இலக்கியமாக இருக்கு. இதுல கள்ளுக்கு இல்லாத சிறப்பு காமத்துக்கு உண்டு. உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கு காமத்துக்கு உண்டு. அது மிக அதை அழகா காமிக்கிறாங்க, ரெண்டும் சேருது இதுல. ஆனா நெறியோட இருக்காங்க. இதுல விலை மகள் அதெல்லாம் காமிக்கல. வர்றவங்க கணவனும் மனைவியுமா தான் காமிக்கிறாங்க. இந்த நெறியோட நெறியின் புறம் செலா கோசலம்னு கம்பன் எழுதினாரு. அப்ப நெறியோட தான் அவங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத அந்த கடைசி பாடல்ல கம்பன் முத்தாய்ப்ப வைக்கிறான். அந்த உண்டாட்டு படலத்துடைய நிறைவு பாடல் அது. நம்ம எப்பவும் போல ஒரு ஏற்றி சொல்வது, அதாவது இரவு முடிய போகுது, சூரியன் வரப்போறாரு. அப்ப இந்த சந்திரன் மறைதல நிலா மறைதல குறிப்பிடுகிற போது அந்த நெறியையும் கம்பன் குறிப்பிட்டு விடுகிறான். அது என்ன? கடையூறு நல்நெறி காண்கிலாதவர்க்கு. நல்நெறி காணாம இருக்கான்ல, நல்ல நெறியில நிக்காதவன் இருக்கான்ல, அவனுக்கிட்ட செல்வம் சேருவான். ஆனா அந்த சேர்ந்த செல்வம் உடனே காணாம போயிடுவான். அது மாதிரி இடையூறு திருவென நல்நெறி காண்கிலாதவர்க்கு இடையூறு திருவென அந்த செல்வமென யாரு? இந்து நந்தினான். நிலவானது மறைஞ்சிருச்சான். கடையூறு நல்நெறி தெரியாதவனுக்கு வந்த செல்வம் போல இடையூறு திருகனாது. இடையில வந்த செல்வம், அந்த செல்வம் போல அந்த நிலா நந்தினான் அப்படின்னு